மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சட்ட வல்லுநராக இருந்தாலும் இன்றைக்கு எமது நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த பிரச்சனைகள் முற்றிய அளவில் ஏற்படக்கூடிய வன்முறைகள் அல்லது வீட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய சச்சரவுகள், இந்த சச்சரவுகளினால் நாங்கள் சில வேளைகளில் எங்களை தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் சில வேளைகளில் எண்ணலாம், கணவர் சற்று கொஞ்சம் போதையில் நிற்கிறார் அல்லது கோபத்தில் நிற்கிறார், இவரை தணிப்பதற்காக நாங்கள் போலீஸாருடைய உதவியை நாடலாம் அல்லது வேறு யாருடைய உதவி நாடலாம். அது பின்பு வேறு வேறு விளைவுகளை ஏற்படுத்துவது, இதனால் பிறகு அந்த விளைவுகள் என்ன நமக்கு பாதகமான விளைவுகளை தரும் என்பதை நாங்கள் சற்று அறிந்து கொள்வதற்காக இவரை இன்றைக்கு அழைத்திருக்கிறோம். வாசுகி சொலிசிட்டர்ஸ் திருமதி வாசுகி முருகதாஸ் அவர்களை. நீங்கள் சொல்லுங்கள், அந்த விட்ட இடத்துல இருந்து சாதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஒரு புகாரை தெரிவித்த பின்பு அந்த புகாரை போலீஸார் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தொடங்கிய பின்பு, இல்லை நாங்கள் இனி சமரசமாகிறோம், நான் இனி கணவரை நான் இருக்கிறேன், அல்லது கணவர் சொல்லலாம் நான் இனி குழப்படி செய்யலை அல்லது பிரச்சனை செய்ய, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது அது சில வேளைகளிலே அது போலீஸ் கேஸாக போய் இப்போ கோர்ட்டில் அவருக்கு எதிரான கேஸாக வந்த பிறகு மிகவும் கடினமாக இருக்கிறது. எனக்கு நிறைய பேர் அதை கஷ்டப்பட்டு வெளியில் வருவதற்கு அந்த கேஸை விட்ரா பண்ணுறது. ஏன்னா இப்போ அந்த கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணவரை அது போலீஸ் தான் அந்த கேஸை அங்கால எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதனால் நிறைய கஷ்டம் இருக்கும் அதை விட்ரா பண்ணுறதுக்கு. ஆனாலும் அந்த வைஃப் எப்போ அதை டிசைட் பண்ணுறாரோ அது பிள்ளை தான் உண்மையிலேயே நான் கூறுவது ஒரு கணவனுடைய மிரட்டலுக்கு பயந்து விட்ரோ பண்ணுவதில்லை. உண்மையிலேயே அது இவர் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால் உடனடியாக எவ்வளவு கெதியிலே அதை நாங்கள் விட்ரோ பண்ணுறதுக்கு போலீஸோட கதைக்கிறது தான் பெட்டர். ஆனால் விட்டுட்டு கடைசி நேரங்களில் நாங்கள் செல்லும்போது நிச்சயமாக அவர்கள் இது ப்ரிசனபிள் ஆஃபென்ஸாக கூட போயிருக்கின்றது. இன்னும் ஒன்று இதே போல் மனைவி எனக்கு அடித்திருந்தார், இப்படி கணவனை தான் அவர் இப்போ எல்லாம் ஓகே நாங்கள் ஒன்றாக இருக்க போகின்றோம் என்று. ஆனால் போலீஸ் கூறிவிட்டார், கணவன் ஓகே சார்ஜை நாங்கள் போடாட்டியும் கணவனோட மனைவியோட அந்த வீட்டுக்குள்ளே இவர் இருக்க இயலாது. ஏனென்று சொன்னால் இவர் பிள்ளைகளையும் அந்த நேரம் அடிச்சிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகளோருக்கு அவருக்கு சேஃப்டி இல்லை, ஆனபடியாக அவர் மனைவியோட இருக்க இயலாது, அவர் வேறு எங்கேயாவது தான் இருக்கலாம் என்று இருக்கிறது. அதை விட இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் போன்றவற்றை நாங்கள் அந்த மாதிரியான ஆஃபென்ஸ்கள் வரும்போது நாங்கள் கம்ப்ளைண்ட் இப்போ அது கேஸாக வராமல் அதை ஒரு முறைப்பாடாக போகும்போது கூட போலீஸ் இப்போ 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் இருந்தால் அதை சோஷியல் ஒர்க்கரிடம் ரிஃபர் பண்ணிவினோம். அவர்களிடம் இந்த கேஸை இப்படி ஒன்று நடந்திருக்கிறது, இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை என்பது போகும். அதற்கு பிறகு அந்த சோஷியல் ஒர்க்கர்ஸும் வீட்டுக்கு உங்களிடம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்களை சரியாக இவர் பராமரிக்கின்றார்கள். அது பிறகு ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் போன்றவர்களிடம் மானிட்டர் பண்ணி இவர்கள் சரியான ஒரு பேரண்ட்ஸாக இருக்கின்றார்களா என்பது பார்க்கப்படும். அப்படி இந்த பேரண்ட்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பேரண்ட்ஸ் சரியான முறையில் இந்த பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கின்றது என்று தெரிந்தால் அவர்கள் ஃபோஸ்டர் பேரண்ட்ஸ்கிட்டையும் கொண்டு போகலாம். அதாவது இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு வேறு பெற்றாரிடம் ஒப்படைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இப்போ நான் சொல்லவில்லை இது டொமஸ்டிக் வயலன்ஸை ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் என்று. ஆனால் சில விடயங்கள் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அவசரத்தினால பெரிய விளைவாக போகாமல் நாங்கள் கதைச்சு பேச வேண்டும். அவர்களிடம் கவுன்சிலிங் இருக்கிறது. இப்போ எங்களுக்குள்ளே ஒன்று ஒத்து போக முடியாமல் இருக்கிறது, எங்களுக்குள்ள பிரச்சனை என்று சொன்னால் கவுன்சிலிங் இருக்கின்றது. கவுன்சிலர்ஸ் இன்வால்வ் பண்ணி கதைப்பார்கள். இப்போ இதால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இந்த பிள்ளைகளுக்கு இதால் வரப்போகிற மன உளைச்சல்கள், அந்த பிள்ளைகள் சரியில்லை அண்டு உங்களுக்கு அட்வைஸ் தருவதை விட அட்வைஸுடன் இவர்கள் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸும் சொல்லுவேன். இப்போ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நீங்கள் செய்யணும், இப்படித்தான் இருக்க வேணும் தங்களுக்கு. அதை நாங்கள் அவர்கள் அதில் முழுக்க ஒரு நம்பிக்கை வரும் மட்டும் அவர்கள் கட்டாயம் வருவார்கள். அப்போ
இவைகள் வந்து அந்த குடும்பத்துக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பிள்ளைக்கு விருப்பம் இல்லை அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு போகிறதுக்கு, ஆனால் அவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்பது வந்து ஒருவர் உங்களை இன்னும் ஒரு கேஸ் வந்து ஒரு பெண் வந்து நிறைய நாளாக பொறுத்து ஏன்னு சொன்னால் சில வேளைகளிலே நாங்கள் இந்த கல்ச்சரல் பிரச்சனை எங்களுக்கு வந்து நான் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை நான் டிவோர்ஸ் எடுத்தேன் அல்லது நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணால் வெளியில் எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை என்பதால் அவர் வந்து இவருக்கு நிறைய தரம் சுடுதண்ணியாலையெல்லாம் ஊற்றி நிறைய காயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் அதை போலீஸிடம் ஒருடமும் சொல்லாமல் இருந்திருக்கின்றார். கடைசியில் வந்து அவர் என்னோட கதைத்த போது இப்போ நீங்கள் வந்து இப்படி இருக்கலாம் நிறைய டேஞ்சரஸாக இருக்கும், அப்போ இனி அடுத்த முறை அவர் இருந்தால் கதையுங்கோ இல்லைன்னா போலீஸில் கால் பண்ணணுமெண்டு. அப்போ அவர் கத்தியை தூக்கி கொண்டு அடுத்த முறை ஏதோ கலைத்து கொண்டு சென்ற இடத்துல இவர் போலீஸ் அடித்திருக்கின்றார். போலீஸ் வந்து பார்த்துட்டு இப்படி உடம்பு முழுக்க காயம். இவர் வந்து தனது சொந்த சகோதரத்திடம் கூட இந்த விடயத்தை கூறாமல் இருக்கின்றார். இப்போ இவையெல்லாம் எங்களுடைய பெண்கள் வந்து வேறு இனத்தை போல துணிஞ்சு செய்ய மாட்டார்கள். அப்போ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பெண்கள் வந்து இதை அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு ஃபோன் கால் ஒரு போலீஸ் வந்து இதை வந்து அவர் நிச்சயமாக அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவார். உங்களுக்கு அதற்கு பிறகுதான் அவர் கூறியிருந்தால் அந்த தனக்கே ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் கிடைத்தது போல இருந்ததாம். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் அதுக்குள்ளே இருந்து சில வேளைகளிலே இந்த மனைவி கொலை கூட செய்யப்பட்டிருக்கலாம். ஆனபடியால் இப்படிப்பட்ட நிலையிலே உங்களுக்கு நிறைய 99 காலை அடித்தால் நிச்சயமாக போலீஸ் வருவார். நீங்கள் அடிச்சுட்டு வச்சாலே அவர்கள் நம்பரை ட்ரேஸ் பண்ணி கொண்டு வந்து வீட்டை வந்து சேருவார்கள். அதை விட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹெல்ப் லைன் என்று இருக்கிறது. கூகுள் அடித்து பார்த்தால் நிறைய பேர் அவர்களிடம் நீங்கள் சென்று அந்த உதவிகளை கேட்கலாம். அதை விட ரெஃப்யூஜி இப்போ சில வேளை சொல்லினா அக்கா நாங்கள் அடித்து சொன்னால் எங்களுக்கு எங்கேயும் போய் இருக்கலாது நான் ரோட்டில் தான் இருக்கணுமெண்டு அப்படி இருக்க தேவையில்லை. அங்கே ரெஃப்யூஜ் ஃபார் விமன் என்று சொல்லி அவர்களே உங்களை கூட்டி சென்று எல்லா உதவிகளையும் செய்வார்கள். பெண்களுக்கான நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் போன்றவைகள் இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் வந்து சில லீகல் அட்வைஸ்களை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு சமூக கண்ணோட்டத்தோட ஒரு விடயத்தை பகிரலாம் வாசி முருகதாஸ். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சேர்வது என்பது இலகுவானது, இல்லை சேர்வது என்பது மிகவும் சிரமமானது, பிரிவது என்பது மிக இலகு என்று சொல்வார்கள். பிரிந்த விட்ட பிறகு சேர்வதுன்றது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய கலாச்சார பாரம்பரியத்துக்குள்ள நாங்கள் இங்கே நீண்ட காலம் வாழ்வதற்கும் ஒற்றுமையோடு இருப்பதற்கும் குடும்பங்களை விருத்தி செய்வதற்கும் தான் நாங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஏற்படுது. முறைகள் இருக்குது, நிறைய புலம்பெயர் சூழலில் பலவிதமான பாதுகாப்பு விடயங்கள் இருந்தாலும் சில வேளைகளில் இப்போ நீங்கள் சொன்ன இந்த உதாரணத்தின்படி ஒரு கணவர் தொடர்ந்து துன்புறுத்துறார் என்று சொன்னால் அதை ஆரம்ப காலகட்டத்தில் மனைவி தடுக்கக்கூடிய சில புரிந்துணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான முயற்சிகளை செய்யலாம். என்ன நிச்சயமாக இப்போ வந்து மனைவி வந்து இப்போ சில வேளை இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்னன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ். இப்போ சில வேளைகளிலே மனைவிக்கு விருப்பம் சேருவதற்கு, ஆனால் கணவனுடைய அக்கா விடுறா இல்லை கணவரை கதைப்பதற்கென்று. அப்போ நான் கேட்குறது அந்த கணவனுடைய அக்கா வந்து சேர்ந்துட்டு இருப்பா. அப்போ அவ ஹஸ்பண்டோட தான் இருப்பினம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஃபேமிலியை பிரித்து வச்சு கொண்டு இருப்பினம். அப்போ ஆனபடியாக முதல்ல கணவனும் மனைவியும் வந்து ஒரு உடன்பாட்டில் இப்போ சண்டை பிடிக்கக்கூடாது. ஒரு பெரியவர்களை வைத்து ஒரு தெரிந்தவர்களை வைத்து நாங்கள் அவர்கள் மூலமாக கூட்டி சென்று இந்த இடத்துல தான் நான் இப்போ இந்த இடத்துல இது நாங்கள் சொல்கிறது சுகமாக இருக்கும் வாசி முருகதாஸ். இப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல இப்போ ஊர்லேன்னு சொன்னால் பக்கத்தில் பெரியம்மா வருவா, சின்னம்மா வருவினம், மாமா மாதிரி வந்துடுவோம், தலையிட்டு இங்கே வாங்க 2 பேரும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒன் வீக்கோ வந்து இங்கே நாங்கள் யார்கிட்ட போகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 3ஆம் தரப்பிட்ட போய்க்க 3ஆம் தரப்பு இன்னும் எங்களுக்குள்ள பிரச்சனையை தான் ஏற்படுத்தக்கூடிய வழி இருக்கும். இதுக்கு
ஏதாவது இலகுவாக நாங்கள் ஒரு நல்ல நிலையில் போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஏதாவது நீங்கள் அறிந்த வரையில் ஏதாவது நாங்கள் துணியை நடக்கூடிய இப்போ இங்கே வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இங்கத்த கவர்மெண்ட் கவுன்சிலர்ஸ் இருக்கின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் போன்றவற்றை அது என்னென்று சொல்லி உங்களுக்கு அங்கேயும் ஹஸ்பண்டோடையும் கதைத்து அவருடைய பிரச்சனை என்ன, மனைவியோட கதைச்சு மனைவியுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி அவர்கள் பிறகு கதைப்பார்கள். 2 பேருக்கும் இது நீங்கள் டிவோர்ஸுக்கு போகணும், என்னத்துக்காக இப்படி டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு போக வேண்டும் என்று. நல்லது. வாசி முதாஸ், நான் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்னொரு பகுதியோடு இன்றைக்கு நினைச்சு நாங்கள் இதுக்குள்ள இன்னொரு உங்களோட நாங்கள் வேறு அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள்கிட்ட இருந்து வேறு சட்டபூர்வமான சில விஷயங்களை நாங்கள் பகிர வேணும். இன்னொன்று நாங்கள் அந்த இடைவெளியை தொடர்ந்து கதைக்க வேணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். விரைவாக அழைத்து கொண்டு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கதைங்கோ. ஹலோ. கதைங்கோ. நீங்கள் இப்போ என்னன்னா நீங்கள் இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பற்றி கதைச்சு வந்துக்கிறீங்க. நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. என்னன்னா இப்போ நாங்கள் கவனிச்சுருக்கோம், அதுக்கு போகிறது போலீஸ் கடிக்கணும். இப்போ நீங்கள் பேசுறீங்க எங்கட கலாச்சாரத்தின்படி நாங்கள் கூடுதலான பாவம் தவிர்த்து கொள்ளணும். ஆனால் இப்போ குடும்பத்துல மனைவியோ அல்லது கணவனோ பிரச்சனை இருக்குது. ஆனா அதை பெரியாக்கள் சரியான முறையில உள்ளதை தீர்த்து வைக்கணும். அதாவது சப்போர்ட் பண்றாரு. புருஷன் ஆகலண்டா சிலவளை புருஷன்ல பிள்ளை இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லாட்டி பொம்பளை ஆகலண்டா பொம்பளைல பிள்ளை இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். நியாயத்தை கதைக்க மாட்டேன். நாங்க சுருக்கமா சொல்லி போட்டு போயிடாத ஏன்னா வெளியே போன இந்த பிரச்சனை கீழே போறோம் இல்லை, பொலிசுக்கு போனா நாங்கள் திரும்ப அந்த குடும்பத்தை சேர்க்க முடியாது. அப்ப இதை வயதுக்கு மூத்தவர்கள் ஒரு புருஷன் பகுதியிலயோ பொம்பளை பகுதியில உள்ள சரியான புரிந்துணர்வோட மனித தன்மையோட மனித அறிவோட செயல்படணும். அந்த வாழ்க்கை என்பது எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு சொற்பாக நாங்க வாழ போறோம். சரியா வாழணும். அதை நாங்க பெரியவர்கள் உணர்ந்து கொண்டு சரியான ஒரு நடவடிக்கை இந்த கணவன் பகுதியில உள்ளது மனைவி பகுதியில உள்ளது செயல்படணும். இதை செயல்படாத காரணத்தால இப்படி குடும்பங்கள் நிறைய பேர் ரோட்டில் நிற்கிறோம். அதாவது பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்க குடும்பத்துல பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் வளர்ந்து வரைக்க பிள்ளைகள் தாங்கள் செய்யற தவறுக்காக தாங்கள் தப்பி போறதுக்காக அப்பா பிரிச்சு வைக்கிற சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த யூரோப்ல நிறைய நாம் பார்த்துருக்கோம். இதுக்கு அதாவது பொம்பளை இந்த பகுதியிலயோ ஆம்பளை இந்த பகுதியில உள்ளாக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா வெளியில போனால் 2 பாதிக்கும் பாதிப்பு தான். எங்களோட நாட்டுல நாங்க பிரிஞ்சு வாழலாம், அம்மா உதவி இருக்கல, சௌரங்கள் இருக்குது, புருஷனை பிரச்சனை எந்த பகுதியில இருக்கலாம், பொஞ்சாதி பிரச்சனை பொஞ்சாதி பகுதியில இருக்கலாம், ஆறுதலத்தில் இல்லாம இங்க நாங்கள் அனாதையாத்தான் வந்திருக்கிறோம். இந்த ரீதியில அப்படி பிரிச்சு போடுறாங்க வாழையதாக. அதுக்கு எனக்கெல்லாம் நல்ல வயசு இருக்குது. எங்களோட வயசு நாங்க அந்த வயதுக்கேற்ற அறிவோட கீழ்பட்ட வயது குறைஞ்ச குடும்பங்களை வழிகாட்டிகளா நாங்கள் வழியை காட்டி கொடுக்க வேணும்னாங்க. ஆனா கூடுதலான அவதி காட்டி கொடுக்கறதுல அவர்கள் தங்களோட சகோதரம் பண்ணா சகோதரத்துக்காக தான் நிக்கிறோம். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை தங்களோட சகோதரம் பண்ணா சகோதரத்துக்காக தான் நிக்கிறோம். இதுதான் இதான் பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகுது ஒழிய பெரியவர்கள் வர்ற தவறால தான் பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகுது. இவை தீர்த்து வச்சா அந்த குடும்ப பிரச்சனை தீர்த்து வைக்கலாம். ஆனா சில பேர் உண்மையில தவறு செய்யறாங்களும் இருக்கணும் தான், இல்லையாண்டு இல்ல. அதை பெரியாக்கள் சரியா கண்டு கொள்ளணும். நன்றி. நான் பேரே உங்களுக்கு சொல்ல, நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் தான். நான் நிதானமா இருக்கேன். குடிவரி இல்லையோன்றது இல்லை. ஆனா பக்கத்தார நடக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்தா அப்புறம் பிள்ளைகள் சங்கட சுதந்திரத்துக்காக தாயோட நின்று சேப்பனை கலைக்கிறது நிறைய நடந்து கொண்டு இருக்கு. அந்த சேப்பனை தான் சமுதாயத்துல பழகிறவர் ஒரு ஆம்பளைக்கு தான் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்ன்றது தெரியும். ஆனா கட்டுப்பாடு வைப்பார், கொண்டோல் வைப்பார். பிள்ளைகளை இப்படித்தான் இருக்கணும். ஆம்பளைக்கு தான் 100% தெரியும். அம்மா பெற்ற பாரத்துக்காக குற்றத்துக்காக பாசத்துக்காக இதை சமாளிப்பான். அப்பர் அப்படி இல்லை. அப்பர் எந்த ஒரு அப்பனும் பிள்ளை கெட்டு போனோம்னு நினைக்க மாட்டான். அப்ப அப்பா கண்டிதான் கட்டுப்பாடு வைக்க அப்பா வரைக்கணும். அப்ப அம்மா இந்த பக்கத்துல நின்று அம்மாவோட சேர்ந்து அப்பா கலைக்கிறோம். இது நிறைய வீடுகளில் நடந்திருக்கு. நன்றி நன்றி நண்பரே. நன்றி. உண்மையில் நீங்கள் நாங்கள் இந்த பிரச்சனை தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். நிச்சயமாக இதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு கணவனும் மனைவியும் நிச்சயமாக எங்களோட நாட்டில் எங்களோட அம்மா அப்பாவை எவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒன்றாத்தான் வாழுகிறோம். ஏனென்று சொன்னால் சமாளிக்கிறது அதுதான் எங்களோட இனப்பிரச்சனை. இப்போ இன்றைக்கு நான் இதைத்தான் கேட்குறோம். என்னென்னு சொன்னால் எங்களோட இனம் தமிழ் கல்ச்சர்
வந்து நாங்கள் விட்டு கொடுக்கிறது. ஒரு மனைவி என்று சொன்னால் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு ஒரு கணவனோட ஒத்துக்கொண்டு போவது. இதுகளால் இப்போ நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் கூறியது போல் ஒரு சின்ன பிரச்சனையை நாங்கள் வந்து பெருசாக்குவதால் அது உண்மையாக கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையிலும் பார்க்க மூன்றாம் தரப்பு இன்டர்ஃபியரன்ஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல் இப்போ நாங்கள் டிவோர்ஸ் எடுக்கிற என்பது வந்து உண்மையாக பாதிக்கப்பட்ட டிவோர்ஸ் எடுக்கத்தான் வேணும். ஆனால் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கிறது மீன் வந்து ஃப்ரையிங் பேனுக்குள்ளே இருந்து அதாவது தான் பொரிய போகின்றேன் என்று குதித்து விழுந்து திருப்பி அடுப்புக்குள்ளே தானே போனது. ஆனபடியால் நாங்கள் வந்து டிவோர்ஸை எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்னொருவருடன் சந்தோஷமாக இருப்போம் என்பது வந்து நிறைய பிரச்சனை, அதிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ எங்களோட வளர்ந்த பிள்ளைகள் அதால் பாதிக்கப்படுகின்றார்கள். நாங்கள் இன்னொரு இந்த மகளுக்கு 18 வயதுன்னா அவள் இன்னொரு அப்பாவை அடாப்ட் பண்ணுறது, ஒரு ஆண் மகனை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்றது பெரிய பிரச்சனை. அந்த பிள்ளையனுடைய மனம் பாதிக்கப்படுகிறது. அதே போல் என்ன இப்போ நான் நல்லா இருப்போம் என்று சொன்னாலும் அந்த கணவன் வந்து நடுத்தெருவில் ரோட்டில் நிற்கும் போது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்பது நிச்சயமில்லை. ஆனபடியாக அந்த அந்த நீங்கள் கூறியது போல் நிறைய பிரச்சனை தாய் தகப்பனாலேயும் இருக்கிறது. மாமா மாமிமார் பிள்ளைகளுக்குள்ள ஒரு இன்டர்ஃபியரன்ஸ், டூ மச் இன்டர்ஃபியரன்ஸ். அப்போ எல்லாரும் வந்து நாங்கள் முதல்ல இவர்களை ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது, ஏன் இங்கே நிறைய கவுன்சிலிங் இருக்கிறது. கவுன்சிலிங்கில் நாங்கள் போய் கதைக்கும்போது நிச்சயமாக அவர்கள் வந்து முதல்ல அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் தாயையும் தந்தையையும் சேர்ப்பதற்குத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். இப்போ அதுகளைத்தான் நாங்களும் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு டிப்ரெஷன் சொன்னால் நீங்கள் நிச்சயமாக முதல்ல போய் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு ஆல்கஹாலிக் பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை கணவன் மனைவி முதல்ல கதைத்து அவற்றை தீர்ப்பதனால் நிறைய பிரச்சனை, நாட் ஓன்லி டிவோர்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், அதை விட நிறைய பேர் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தற்கொலை செய்கின்ற அளவுக்கு இங்கு போகிறது. அப்போ அதுகளை வந்து நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து எங்களோட இனம் வந்து நிறைய பிரச்சனைகளை இங்கு சந்திக்கிறது. நாங்கள் சிறிய இடைவெளிக்கு சென்று மீண்டும் திரும்ப இருக்கின்றோம். வாசி முருகதாஸ் அவர்களே, இணைந்திருங்கள். ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் இங்கே வாசி சொலிசிட்டர்ஸ் திருமதி வாசி முருகதாஸ் நம்மோடு இன்று ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு உரையாடுகின்ற விடயத்தோடு இணைந்திருக்கின்றார்.